திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். விடிவெள்ளி எழவே வானம் வெளுத்தது, புலர்ந்தது புதிய நாளே. கொடிய இருளுடன் இடர்கள் மறைந்தன, கதிரவன் ஒளிக்கதிர் புகவே. இரவினில் எழும் விண்மீன் மாய்கை மறைக, குறை குற்றம் உளம் நின்றகல்க. இருளும் அருவருப்பான அனைத்தும் இதயமிருந்து ஒளிக. இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதி நாள் வரும்போது, இந்நாள் நாம் புகழ் இசைப்பது போன்று அந்நாள் மகிழ்வுடன் அமைக. தந்தை இறைவன் தனிப்புகழ் பெறுக, மைந்தனும் தூய ஆவியாரும் சிந்தை கடந்த மூவொரு இறையாய் எந்த காலமும் ஆள்க. ஆமீன். ஆண்டவரே, வைகருக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே, வைகரைக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், என்னை மீட்டருளும். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகரில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்கோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்திற்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றீர். உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, எக்காலத்திற்குமாக அவற்றை நீ ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்குமுறைகளிலிருந்து முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, வைகரிக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே, வைகரைக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன், அவரே என் விடுதலை. ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன், அவரே என் விடுதலை. ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரரையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏத்தி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன, பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன்.
கொள்ளைப் பொருளை பங்கிடுவேன். என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். என் வாளை உருவுவேன். என் கை அவர்களை அழிக்கும். நீரோ உமது காற்றை வீச செய்தீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருஞ்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? நீர் உமது வலக்கையை நீட்டினீர். நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டு கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்தி சென்றீர். உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்தி சென்றீர். ஆண்டவரே, எம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன், அவரே என் விடுதலை. ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன், அவரே என் விடுதலை. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது. அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். முதல் வாசகம். சீராக் நூலிலிருந்து வாசகம். மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். தொடக்கத்தில் இருந்தே ஆண்டவர் மிகுந்த மாட்சியையும் மேன்மையையும் படைத்துள்ளார். ஏனோக் ஆண்டவருக்கு உகந்தவரானார். அவரால் எடுத்து கொள்ளப்பட்டார். எல்லா தலைமுறைகளுக்கும் மனமாற்றினார். எடுத்துக்காட்டாக விளங்கினார். நோவா நிறைவுள்ளவராகவும் நீதிமானாகவும் திகழ்ந்தார். சினத்தின் காலத்தில் பரிகாரம் செய்தார். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அவர் பொருட்டு சிலர் உலகில் விடப்பட்டார்கள். எவ்வுயிரும் வெள்ளப்பெருக்கால் இனி அழியக்கூடாது என்பதற்கு என்றுமுள்ள உடன்படிக்கைகள் அவருடன் செய்யப்பட்டன. ஆபிரகாம் பல மக்களினங்களுக்கு குல முதல்வராய் திகழ்ந்தார். மாட்சியில் அவருக்கு இணையானவர் எவரையும் கண்டதில்லை. உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை அவர் கடைபிடித்தார். அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். உடன்படிக்கையை நம் உடலில் நிலைக்க செய்தார். சோதிக்கப்பட்ட போது பற்றுறுதி கொண்டவராக விளங்கினார். ஆதலால் அவருடைய வழிமரபு வழியாக மக்களினங்களுக்கு ஆசி வழங்குவதாகவும் நிலத்தின் புழுதியைப் போல் அவருடைய வழிமரப்பை பெருக்குவதாகவும் விண்மீன்களைப் போல் அவர்களை உயர்த்துவதாகவும் ஒரு கடலிலிருந்து மற்றொரு கடல் வரைக்கும் இப்பிரதேச ஆற்றிலிருந்து நிலத்தின் கடை எல்லை வரைக்கும் உள்ள நிலப்பரப்பை அவர்களுக்கு உரிமை சொத்தாக அளிப்பதாகவும் கடவுள் அவருக்கு ஆணையிட்டு உறுதி கூறினார். ஈசாக்கிடமும் அவருடைய தந்தை ஆபிரகாமை முன்னிட்டும் அந்த உறுதிமொழியை கடவுள் புதுப்பித்தார். எல்லா மனிதருடைய ஆசியும் உடன்படிக்கையையும் யாக்கோப்பின் தலை மீது தங்க செய்தார். தம் ஆசிகளால் அவரை உறுதிப்படுத்தினார். நாட்டை அவருக்கு உரிமை சொத்தாக வழங்கினார். அவருடைய பங்குகளை பிரித்தார். 12 குலங்களிடையே அவற்றை பகிர்ந்து கொடுத்தார். யாக்கோப்பின் வழிமரபிலிருந்து இறைப்பற்றுள்ள ஒரு மனிதரை கடவுள் தோற்றுவித்தார். அம்மனிதர் எல்லா உயிரினங்களின் பார்வையிலும் தயவு பெற்றார். கடவுளுக்கும் மனிதருக்கும் அன்புக்குரியவரானார். அவரது நினைவு போற்றுக்குரியது. அவரை மோசே. கடவுள் தூய தூதர்களுக்கும் இணையான மாட்சியை அவருக்கு வழங்கினார்.
பகைவர்கள் அஞ்சும்படி அவரை மேன்மைப்படுத்தினார். அவருடைய சொற்களால் பிறர் செய்த வியத்தகு செயல்களை முடிவுக்கு கொணர்ந்தார். மன்னர்களின் முன்னிலையில் அவரை மாட்சிமைப்படுத்தினார். தம் மக்களுக்காக அவரிடம் கட்டளைகளை கொடுத்தார். தம் மாட்சியை அவருக்கு காட்டினார். அவருடைய பற்றுறுதியையும் கனிவையும் முன்னிட்டு அவரை திருநிலைப்படுத்தினார். மனிதர் அனைவரிடமிருந்தும் அவரை தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் தம் குரலை மோசே கேட்க செய்தார். கார்முகில் நடுவே அவரை நடத்தி சென்றார். நேரடியாக அவரிடம் கட்டளைகளை கொடுத்தார். வாழ்வும் அறிவாற்றலும் தரும் திருச்சட்டத்தை அளித்தார். இதனால் யாக்கோப்புக்கு உடன்படிக்கை பற்றியும் இஸ்ரேலுக்கு கடவுளின் தீர்ப்புகள் பற்றியும் மோசே கற்றுக் கொடுக்கும்படி செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தந்தை புனித முதலாம் கிளமண்ட் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம். முதலிலிருந்தே மனிதரை ஏற்புடையவராக்க விசுவாசமே இறைவனின் சாதனமாகின்றது. இறைவனது ஆசீரே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை அடையும் வழியே நம் படிப்பாக இருக்க வேண்டும். ஆதி காலத்தின் பதிவுகளை ஆராயுங்கள். நம் தந்தை ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்? விசுவாசத்தினால் தூண்டப்பட்ட அவரது நீதி நேர்மையான நடத்தையால் அல்லவா? ஈசாக்கின் விசுவாசத்தை பொறுத்த மட்டில் அது எத்துணை வலிமையுடையதென்றால், விளைவை குறித்த உறுதிப்பாட்டுடன் பலியாக தன்னை ஒப்புக்கொடுக்க விருப்பத்தோடு அவர் அனுமதித்தார். யாக்கோபு தன் சகோதரனின் பொருட்டு தன் சொந்த நிலத்தை விட்டு சென்று லாபானுக்கு ஊழியம் செய்யும் தாழ்ச்சியை பெற்றிருந்தார். அவருக்கு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் அளிக்கப்பட்டன. இவ்வுதாரணங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நேர்மையோடு தியானித்தால் இறைவனது கொடைகளின் மகத்துவத்தை நாம் உணரலாம். இறைவனின் பீடத்தில் ஊழியம் புரிந்த எல்லா குருக்களும் லேவியரும் யாக்கோபின் வழித்தோன்றல்களே. ஆண்டவராகிய இயேசுவின் ஆண்மை இவரிடமிருந்தே தோன்றுகின்றது. யூதாவின் கோத்திரத்தின் வழியாகவே அரசர்களும் இளவரசர்களும் ஆட்சியாளர்களும் தோன்றினர். அவரது பிற கோத்திரங்களும் அவற்றிற்குரிய மகிமை இல்லாமல் இல்லை. ஏனெனில் இறைவன் ஆபிரகாமிற்கு வாக்களித்தார், உம் சந்ததிகள் வானத்தில் உள்ள விண்மீன்களைப் போல் இருப்பர். ஆகவே இவர்களில் எவரது மகிமையும் உயர்வும் அவர்களுக்கே உரியதல்ல, அல்லது அவர்களது உழைப்பிற்கோ புண்ணிய செயல்களுக்கோ உரியதல்ல. இல்லை, அவர்கள் அனைத்திற்கும் இறைவனது சித்தத்திற்கே கடமைப்பட்டிருந்தனர். இவ்வாறே நாமும் அவரது சித்தத்தினால் கிறிஸ்து இயேசுவில் அழைக்கப்பட்டுள்ளோம். நம் ஞானத்தாலோ புத்தியினாலோ பக்தியினாலோ அல்லது நமது ஏதாவது செயலினாலோ அது எவ்வளவு தூயதாய் இருப்பினும் நாம் ஏற்புடையவராவதில்லை. மாறாக தொடக்கத்தினின்றே மனிதரை இறைவன் ஏற்புடைமையாக்கும் சாதனமான விசுவாசத்தினாலேயே ஏற்புடையவர் ஆகின்றோம். அவருக்கே மகிமை என்றும் என்றென்றும் உரியதாக. ஆமேன். எனவே சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நற்செயல்களை கைவிடுவோமா? கிறிஸ்துவ அன்பை கடைபிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவோமா? இறைவன் தவிர்ப்பாராக. நல்லதை செய்ய நமக்கு கிட்டும் ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் நாம் தயாராகவும் ஆர்வத்தோடும் இருக்க வேண்டும். நம் முழு இதயத்தை அதில் செலுத்த வேண்டும். அகிலத்தின் படைப்பாளரும் ஆண்டவரும் கூட தம் செயல்களில் அகமகிழ்கின்றார். அவரது உன்னத வல்லமையால் வானங்களை அவற்றின் இடத்தில் இருத்தினார். அவரது எல்லையில்லா ஞானத்தால் அவர்களுக்கு கட்டளையிட்டார். சூழ்ந்துள்ள தண்ணீரினின்று நிலத்தை அவர் பிரித்தார். அவர் தமது சொந்த சித்தத்தை அதன் உறுதியான அடித்தளமாக ஏற்படுத்தினார். அவரது கட்டளையால் பூமியில் திரியும் விலங்குகளுக்கு வாழ்வினை கொணர்ந்தார். கடலையும் அதன் உயிரினங்கள் யாவையும் அவர் படைத்தார். பிறகு அவரது வல்லமையால் அதற்கு எல்லைகளை ஏற்படுத்தினார். இறுதியாக அவரது சொந்த தூய்மையான கரைபடியாத கரங்களால் அவரது படைப்புகளிலேயே மேன்மையானவனும்
மிகவும் புத்தி கூர்மை உள்ளவனுமாகிய மனிதனை அவரது சொந்த சாயலின் நகலாக உருவாக்கினார். இறைவன் சொன்னார், நம் சாயலாகவும் பாவனையாகவும் நாம் மனிதனை படைப்போமாக. அப்போது இறைவன் மனிதனை படைத்தார். ஆணாகவும் பெண்ணாகவும் அவர்களை படைத்தார். அவரது படைப்புகள் அனைத்தையும் உருவாக்கிய பின்னர் இறைவன் தமது அங்கீகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு அளித்தார். பலுகி பெருகுங்கள் என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே நற்செயல்களால் நேரிய மனிதர் அனைவரும் அருளடைவர் என்பதையும், ஆண்டவர் தாமே அவரது செயல்கள் அளிக்கும் மகிமையில் மகிழ்ச்சி அடைகின்றார் என்பதையும் நாம் உணர வேண்டும். இது நமக்கு அவரது சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதியான தீர்மானத்தை அளித்து நம்மை தூண்ட வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழும் செயலில் நம் முழு பலத்தையும் செலுத்த இது வகை செய்ய வேண்டும். திருத்தந்தை புனித 1 கிளமன் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும். ஆண்டவரை, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும். ஆண்டவரை, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும். மன்றாட்டுகள். நம்மை கடவுளின் மக்களாக்க கிறிஸ்து மனிதரானார். அவரே நமக்காக தந்தையாகிய கடவுளிடம் பரிந்து பேசுகிறார். ஆகவே அவரது அன்பு இரக்கத்திற்கு நன்றி செலுத்தி அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். ஆண்டவரே, திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை ஒளிர செய்தீர். நாங்கள் இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். இன்று புகழால் எங்களை நிரப்பியருளும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது உயிருள்ள வார்த்தையை எடுத்து சொல்வோமாக.
ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். எங்கள் அன்னையாம் மரியாவைப் போன்று நாங்கள் உமது வார்த்தைக்கு பதிலளிக்க எங்களுக்கு கற்பித்தருளும். உமது வார்த்தை எங்களில் நிறை பலன் தருவதாக. ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். இடையூறுகள் நேரிடும் போது எங்களை திடப்படுத்தி அருளும். உம்மீது உள்ள நம்பிக்கை, உமது வாக்குறுதி மீதுள்ள எதிர்நோக்கு, உமது திருவுளத்தின் மீதுள்ள அன்பு, இவற்றின் வழியாக எங்களை பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய இயேசுவே, உமது உயிர்ப்பின் பேரொளி எங்கள் உள்ளத்தையும் மனதையும் ஒளிர்விப்பதாக. இதனால் சாவின் இருளினின்று விடுதலை பெற்று நிலை வாழ்வின் பேரொளிக்கு எங்களை கொண்டு வருவீராக. தந்தையோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.